ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாம்பட் நோட்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல ஒரு பிளேட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அப்படியே அது மேல வச்சு ஒரு ரெண்டர் ஒன்று எடுத்து பார்ப்போம். ரெண்டர் பண்ணும்போதே நமக்கு ரெண்டரிங் எப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பிளேட்டை கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் இங்க இருக்கிற லே நமக்கு வந்து நார்மலா டிஃபால்ட் இருக்க அந்த லேஅவுட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் ஷிஃப்டியை கொடுத்துக்கிறேன். ஷிஃப்டியை கொடுத்து இங்க இருக்கு பாருங்க சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து லைன் ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கும். இங்க இருக்கு பாருங்க இதோட வெர்டிசஸ் கவுண்ட் வந்து நான் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த பாக்ஸியாக தெரியுதுல, ஸோ அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இதை பண்ணியிருப்போம், வடை கிரியேட் பண்ணும்போது இது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் ஒரு 54 கிட்ட வச்சுக்கிறேன். இதுவே ஓகே தான். ஓகே 54 ஓகே தான். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துறேன், லெஃப்ட் கிளிக் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்கிள் வந்து நம்ம வடைய காட்டில் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுமா, ஒன்றுமே ஸ்மால் பண்ணி. ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட பிளேட் இருந்தால் போதும். ஸோ நம்ம பிளேட்டுக்கு வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிளேட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்மளா ஒரு பிளேட்டோட ஷேப்பு காண்டி இந்த ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட இமேஜில் இருக்கிற ஷேப்பு பார்த்தீங்கன்னா நடுவில் மிடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. வெளியில் வந்து அப்படி ஸ்லாண்டரா சாய்வா வச்ச மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டேப் கொடுத்து எடிட் மோட் போய்க்கிறேன். ஸோ எடிட் மோட் போன பிறகு இப்போ நம்மள்ட்ட வந்து லைன் ஃபார்மேட்ல தான் இருக்கு. மிடில் நம்மளுக்கு எந்த விதமான ஃபேஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நடுவில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபேஸ் இருந்தால் நமக்குள்ள ஆரஞ்சு கலரில் க்ளோ ஆயிருக்கும். ஸோ எந்த விதமான ஃபேஸ் இல்லாதனால ஒன்லி அவுட்லைன் மட்டும்தான் இப்போ நம்மள்ட்ட இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ கொடுத்து நம்மளோட அந்த சர்க்கிளை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். எல்லா வெர்டெக்ஸுமே நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வேணா நான் வெர்டெக்ஸ் மூலம் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லா வெர்டெக்ஸுமே நான் செலக்ட் பண்ணியாச்சு. எஃப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நடுவில் ஒரு ஃபேஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆரஞ்சு கலர்ல அந்த அவுட்லைன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் செலெக்ஷன்ல வச்சுட்டு நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்க சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் செலெக்ஷன், எட்ஜ் செலெக்ஷன், இந்த ஃபேஸ் செலெக்ஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க வந்து ஸோ நம்பர் பேட் இல்லாம நம்மளோட லெட்டர்ஸ்க்கு மேல இருக்கும்ல நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நம்பர்ஸ்ல வந்து 1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா பாயிண்ட் செலெக்ஷன், அதாவது வெர்டெக்ஸ் செலெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. 2 கிளிக் பண்ணேன் அப்படின்னா எட்ஜ் செலெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. 3 கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் செலெக்ஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலும். ஸோ இப்போ வந்து நான் 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ இப்போ நம்ம வெளியில இருக்க இந்த அவுட்லைன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து மிடில் இருக்குல்ல, ஸோ இதை கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா 3 ப்ரெஸ் பண்ணி ஃபேஸ் செலெக்ஷன்ல வச்சுக்கிறேன். இப்போ முன்னாடி நான் சட்னி கிரியேட் பண்ணும்போது பார்த்துருப்போம், டெக்ஸோ எட்ஜோ இல்லை ஃபேஸோ அதை வச்சு இன்னொன்று புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். ஸோ ஆனால் நம்ம இந்த இதில் அது பண்ண போக கிடையாது. நம்மளுக்கு இதுக்குள்ளேயே இன்னொரு ஃபேஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதாவது இதுக்குள்ளேயே இன்னொரு ஃபேஸில் இன்சர்ட் பண்ணுறதுனால ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளேயே இன்னொரு ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட மவுஸை ட்ராக் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கிறது தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேஸ்க்குள்ளே இன்னொரு ஃபேஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கனுக்குள்ள வச்சுக்கிறேன். ஸோ உள்ள இருக்க இந்த லைனுமே நம்மளுக்கு வந்து இங்கே கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உள்ள நம்மளுக்கு இந்த லைன் கிடைச்சிச்சு. ஆனால் நடுவில் இருக்கிறது நார்மலாக இருக்க சைஸோட கொஞ்சம் கீழே இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதே நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் செலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். மிடில் இருக்கல இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ வந்து ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நம்மளால எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். நம்மளால அந்த ஃபேஸ் வந்து கீழே வழியாகவும் நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து மேலே வழியாக நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் கொஞ்சமாக கீழே நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நீங்க வந்து கொடுத்து கீழே டவுன் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அதோட ஹைட்டை நீங்க சேஞ்ச் பண்ண நினைச்சீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இன்னும் கூட நம்ம கீழே போய்க்கலாம். ஆனா என்னன்னா நம்ம ஆல்ரெடி வச்ச ஹைட் இருக்குல்ல, ஸோ அங்கனுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெர்டெக்ஸ் லைன் வந்து கிரியேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அங்கேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்டெக்ஸ்லாம் கிரியேட் ஆயிருச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி இடையில எல்லாம் கிரியேட் ஆக வேணாம். இப்போ நம்ம நார்மலா எப்படி இதுக்கு முன்னாடி நம்ம டவுன் பண்ணி வச்சோம், ஸோ எந்த கட்டும் இல்லாம, ஸோ எந்த கட்டு இல்லாமல் ஜஸ்ட் இது மட்டும் இந்த கட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட கட்டு வர்ற மாதிரி வச்சோம்ல, அப்படி வைக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் Z கிளிக் பண்ணி என்னால் அப் அண்ட் டவுன் அந்த ஃபேஸை வந்து மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் இப்போ எங்களுக்குள்ள வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து அந்த வெர்டெக்ஸ் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதனால நான் வந்து வெர்டெக்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து ரெண்டரிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கு. ஸோ இப்போ நான் அதோட ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த இமேஜை பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கிளா இருக்குல்ல, இந்த இடத்துக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லாண்டரா அந்த சர்க்கிளா வந்திருக்கு. இதை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன்ல இருக்கு பாருங்க, இந்த எட்ஜ் லைனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்து கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணா ஒன்லி நம்மளால ஃபேஸை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த அவுட்லைன்ல இருக்க இந்த எட்ஜை மட்டும் நம்மளால தனியாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா எட்ஜ் செலக்ஷன்ல நான் வச்சுக்கிறேன்.
இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் எட்ஜ் செலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த அவுட்லைனில் இருக்க எல்லா எட்ஜுமே ஒரே டைமில் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு கிளிக் கொடுங்க. அதில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா லைனுமே நம்மளுக்கு வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்கள் கர்சரை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இங்கனுக்குள்ள கர்சரை வச்சுட்டு ஷிஃப்ட் ஆல்ட் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு நேராக போயிடும் செலக்ட் ஆகி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த லைன் எப்படி ஃபார்ம் ஆகுது அங்கக்குள்ளே வச்சு ஷிஃப்ட் ஆல்ட் கொடுத்து லெஃப்ட் கிளிக் கொடுங்க. கரெக்டாக அந்த லைன் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது கிடையாது, ஜி இருக்கிற நம்ம செலக்ட் பண்ணிக்க எட்ஜஸை மட்டும்தான் நம்ம ஹைட் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நம்ம வந்து இதுலேருந்தே நம்ம வந்து வெர்டெக்ஸ் எடுக்க போகிறது இல்லை. ஜி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிராப் பண்ணி மேலே டாப்பில் தூக்கிப்போம். நீங்கள் வந்து இது கரெக்டாக வரலை அப்படி வேறு மாதிரி போயிடுச்சு அப்படின்னா Z ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி வெர்டிகலாக மட்டும்தான் நம்மளால் வந்து இப்போ வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். கரெக்டாக ஓரளவு ஹைட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே ஓகே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே ஒரு லைன் இருக்குது, அதுலேருந்துமே சர்க்கிளாக வந்து தான் ஸோ கீழே வந்து அந்த பள்ளம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம அந்த பிளேட்டில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா 3 ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி இதை மட்டும் கொஞ்சம் சின்ன பண்ணிக்க போகிறோம். இதை சின்ன பண்ணாலே வெர்டிகலாக இருக்கிறது இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டராக சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் எஸ் கொடுத்து ஸ்மால் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது நீங்கள் பெருசாக வாங்கிக்கலாம், சின்னமாக வாங்கிக்கலாம். இது சின்னமாகும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்லாண்டராக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பெவல் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட மாடலை வந்து நல்லா பெவல் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துலலாம் பெவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்று இதோட எட்ஜஸ், இன்னொன்று இந்த இடத்துல ஜாயின் ஆகுதுல இந்த ஜாயினையும் வந்து நம்ம பெவல் பண்ண போகிறோம். இங்கே நம்ம பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்குள்ள நம்மளுக்கு வந்து வேற எந்த ஜாயிண்ட்டுமே இல்லை, இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எட்ஜ் செலெக்ஷனில் வச்சுக்கிறேன். ஒன்லி இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணேன், ஷிஃப்ட் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அது மட்டும் செலக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே இருக்க இந்த லைனே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ஆல் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த லைனில் வச்சு ஒரு கிளிக். ஸோ கிளிக் பண்ணினா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இந்த லைனும் செலக்ட் ஆயிடுச்சு, மேலே இருக்க இந்த லைனும் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைன் செலக்ட் ஆயிருக்கனால இதோட கனெக்டில் இருக்க இந்த ஃபேஸ் செலக்ட் ஆயிருக்கு, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இதை பெவல் பண்ணுறதுக்கு பெவலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் B, கண்ட்ரோல் B கிளிக் பண்ணி லைட்டாக அவங்களோட மவுஸ் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அது பெவல் ஆகிறது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெவலோட கவுண்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட மவுஸில் இருக்க ஸ்க்ரோல் வீல் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து ஃபார்வர்டில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறையா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து பேக்வேர்டில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் கம்மியாகும் அதோட கவுண்டெல்லாம். ஸோ நீங்கள் அதிகமாக ஃபுல்லாக வச்சுக்க வேணாம், ரொம்ப ஸ்மூத் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓரளவுக்கு நார்மலாக வச்சுக்கோங்க. அதுக்காண்டி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கட் ஷேப்பில் வந்துடும். கொஞ்சம் நீங்கள் வந்து பெவல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸ்மூத் கிடைக்கிறக்காண்டி. ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஆப்ஷன் மோடில் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆன இடம்லாம் நல்லா பெவலாகி ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரைட்லி கொடுத்து ஷேடு ஆட்டோ ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பிளேட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆனால் பேப்பர் பிளேட் மாதிரி இருக்குது, எந்த திக்னஸ் இல்லாதனால பேப்பர் பிளேட் மாதிரி இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நம்மளோட மாடிஃபையரில் போயிட்டு சாலிடிஃபை மாடிஃபையர் ஆட் பண்ணுறோம். சாலிடிஃபை இது ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட பிளேட்டுக்கு வந்து திக்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வேணால் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வெளியில் திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக உள்ள திக்னஸ் ஆட் பண்ணி பார்க்குறேன். அது மைனஸில் போய் பார்க்குறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சேஞ்ச் பண்ணும்போது 1, 2 அப்படி சேஞ்ச் ஆகும். ஷிஃப்ட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணினா ரொம்ப கம்மியாக அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு 0.08 வச்சுக்கிறேன். ஸோ இந்த திக்னஸ் நம்மளுக்கு ஓகே தான். நம்மளோட பிளேட்டுக்கு இன்னும் கூட நான் திக்னஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட பிளேட் வந்து இந்த திக்னஸில் இருந்தாலே ஓகே தான். கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்து இன்னும் ஸ்மால் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதோட எட்ஜஸ் இருக்குல்ல இதே நம்ம வந்து பெவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாலிடிஃபை மாடிஃபை வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம வந்து எடிட் மோட் போகும்போது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க அந்த ஜாமெட்ரி காமிக்கும். இந்த எட்ஜை மட்டும் நம்ம வந்து பெவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் எட்ஜ் செலெக்ஷனில் வச்சுட்டு இந்த லைனை ஷிஃப்ட் ஆல் கிளிக் பண்ணி இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் B கொடுத்து லைட்டாக பெவல் பண்ணிக்கிறேன். பழைய கவுண்ட்லேயே இருக்கும், நீங்கள் வேணா ஸ்க்ரோல் டவுன் கொடுத்து இன்னுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். கவுண்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒட்டிடாமல் இந்த 2 வெர்டெக்ஸும் ஒட்டிடாமல் அதை தாண்டி போகாமல் பார்த்துக்குங்க. தாண்டி போனீங்கன்னா ஒரு மாதிரி கிராஷ் ஆகிடும். ஸோ அந்த 2 லைனுமே கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் போதும். இந்த கர்வ் ஷேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்றேன். லெஃப்ட் கிளிக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தோம்னா நம்மளோட அந்த எட்ஜஸ் வந்து நல்லா பெவலாகி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பிளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்து வச்சுப்போம். மெட்டீரியல் வியூவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீ கொடுத்து இங்கே பேஸ் கலரில் ஒரு கலர் வச்சுக்கிறேன்.
ரொம்ப ஒயிட்டில் இருக்க வேணாம், ஓரளவுக்கு எல்லோயிஷாக வச்சுப்போம், ரொம்ப ஒயிட் வேணும். ஸோ அதே மாதிரி ரஃப்னஸும் ரொம்ப ரஃப்பாக இருக்க தேவையில்ல, கிளாஸியாக தானே இருக்கும் பிளேட்டு, கொஞ்சம் செராமிக் பிளேட்லாம் கொஞ்சம் கிளாஸியாக தான் இருக்கும். ஸோ நான் கம்மி பண்ணி அதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு ஓகே. இப்போ நம்ம வந்து பிளேட்டை கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட பிளேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ஃபேஸ் வந்து டச் ஆகவே இல்லை, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட பிளேட்டை வந்து ஜி ப்ரெஸ் பண்ணி செட்டு கொடுத்து வெர்டிகல் லைன்லேயே நீங்கள் வந்து லைட்டாக டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த சர்ஃபேஸை டச் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. இப்போ நான் வடையை வந்து கிளிக் பண்ணி லைட்டாக நம்ம பிளேட் மேலே இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜி கொடுத்து ஜெட்டு கொடுத்து அப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வடை இருக்குல்ல, அந்த வடையிலேருந்து இன்னொரு வடையை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வடை மட்டும் நம்ம பிளேட்டில் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இன்னொரு வடை சட்னி இல்லாத வடையாக ஷிஃப்ட் டீ கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கனுக்குள்ளே கொடுத்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வடையை நான் லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ வியூவில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அங்கேயும் வச்சிருவீங்கன்னு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ 7 கொடுத்து டாப் வியூவில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த ஸ்பேஸில் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன்னா வேறு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மூவ் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட இந்த வடையவே நான் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். கரெக்டாக நம்ம தட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவே இன்னொரு ஷிஃப்ட் டீ கொடுத்து இது மேலே நான் இன்னொரு வடையை வச்சுக்கிறேன். சாலிட் வியூக்கு போய்க்கிறேன். ஸோ நான் இந்த வடையை கிளிக் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து எடிட் மோடுக்கு வந்துட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு வெர்டெக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா வடையும் பார்க்க ஒரே சிமிலராக தான் இருக்கும், அதனால் நான் இந்த இடத்த வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொபோஷனல் எடிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஜி கொடுத்து அதோட ரேடியஸை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணி இப்போ நான் வடையோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த வடைக்கும் இந்த வடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே இருக்க வடையும் இங்கேயே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வடையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட ஸ்கல்ப்டிங் மோட் இருக்கு பாருங்கள். ஸோ ஸ்கல்ப்டிங் மோடில் போயிட்டு ட்ரா டூல் எடுத்துக்கோங்க. ட்ரா டூல் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலும் இங்கேயே உங்களுக்கு வந்து அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் லேஅவுட் வந்துட்டீங்கன்னா இப்போ நான் நார்மலாக நம்மளோட மெட்டீரியல் வியூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஒரு வடைக்கும் இன்னொரு வடைக்கும் நமக்கு வந்து ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஷேடிங் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம ஷேடிங்கையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் கிளிக் பண்ணி இந்த வடையை கிளிக் பண்ணி மெட்டீரியல் வியூவில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த வடையோட கரி லீவ்ஸை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் கவுண்ட்டை. ஸோ சின்ன ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எல்லா ஷேடிங்கோடதும் சேஞ்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ஒரே மெட்டீரியல் வந்து இது 3க்குமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரே மெட்டீரியல் டேட்டாவை தான் இது 3மே ஷேர் பண்ணிக்குது. ஸோ நம்ம ஒன்றில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதை எப்படி நம்ம இண்டிவிஜுவலாக சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு கவுண்ட் காமிக்கும், மெட்டீரியல் பக்கத்துலேயே உங்களுக்கு இங்கே கவுண்ட் காமிக்கும் எத்தனை இது வந்து இதோட லிங்க் ஆயிருக்குன்னு. ஸோ மொத்தமாக 3 ஆப்ஜெக்ட் இதோட லிங்க் ஆயிருக்கு. நம்ம இந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் இண்டிவிஜுவலாக ஆக்க போகிறோம் அப்படின்னா நான் அதோட பழைய கவுண்ட்லேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம வச்சு அந்த கவுண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இதை மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக ஆக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க 3, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும், அந்த நம்பர் கவுண்ட் போயிடும். ஸோ அது போயிருச்சுன்னா நம்மளோட இந்த மெட்டீரியல் வந்து இண்டிவிஜுவல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இதோட டீட்டெயில் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ நான் லைட்டாக ஸ்கேல் பண்ணி இந்த வடையில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வடையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே இருக்கிற 2 அதை கிளிக் பண்ணி இண்டிவிஜுவல் ஆக்கிட்டேன். ஸோ இப்போ இதோட ஸ்கேல் கவுண்ட்டையும் நான் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறேன். இதோட டீட்டெயிலையும் நான் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா எல்லா செட்டிங் லைட்டாக சேஞ்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த பெப்பரோட இதையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டீட்டெயில் கொடுத்து ஒரு வடைக்கும் இன்னொரு வடைக்கும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும், அவ்வளோதான். ஸோ இதோட டீட்டெயிலையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் திரும்பவும் லேஅவுட் போயிட்டு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு வடையும் அதோட சட்னி இதெல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஒரு ரெண்டர் அவுட்புட் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில செட்டிங்ஸை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியும் ரெண்டர் ப்ராப்பர்ட்டின்னு. இந்த ரெண்டர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து சைக்கிள்ஸில் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஈவியில் தான் இருக்கும். ஸோ ரெண்டர் இன்ஜினில் நம்மளோட பிளெண்டரில் வந்து மொத்தம் 2 இன்ஜின்ஸ் இருக்குது. ஒன்று ஈவி, இன்னொன்று வந்து சைக்கிள்ஸ். இந்த ஈவி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கேம் இன்ஜின் மாதிரி தான். இது வந்து ஃபாஸ்ட்டாகவே ரெண்டர் பண்ணும். ஸோ நார்மலாக நீங்கள் சைக்கிள்ஸில் எடுக்கிறதுக்கும்
இது வந்து ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் காமிக்கும். ஆனால் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்காது இதோட ரிசல்ட். ஸோ உங்களுக்கு இந்த ஷேடோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 3D ஆப்ஜெக்ட் செஞ்சு அவுட்புட் எடுக்கிறதுக்கு இது ஓகேவா இருக்கும். ஒரு நார்மலான அனிமேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கும் இது ஓகேவா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைம் லிமிட்குள்ளே இருக்கீங்க, வேகமாக அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த EV இன்ஜின் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை குவாலிட்டியாக கிடைக்காது, ரெண்டிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை வச்சுமே ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. சில மெட்டீரியல்ஸ் வந்து இதில் கரெக்டாக ஒர்க் ஆகாது, சில செட்டிங்ஸ் வந்து இந்த EVயும் சப்போர்ட் பண்ணாது. நீங்க வந்து ஒரு லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து EV இன்ஜின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேகமாகவே ரெண்டர் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே ஒர்க் இன்ஜின் இருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண ஒரு 2 இன்ஜின். இது வந்து விபோர்ட்லேயே சும்மா ரெண்டர் பண்ணி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இன்ஜின். இது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் சைக்கிள்ஸ். ஸோ இந்த சைக்கிள்ஸ் தான் நம்ம பிளெண்டரில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான 2 இன்ஜின். ஸோ இது வந்து ரேட் ரேசிங் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ரேட் ரேசிங்னா என்னன்னு தெரியும். ஆக்சுவலாக நம்ம ரியல் லைஃப்ல ஒரு லைட் விழுது அப்படின்னா ஸோ அது எந்தெந்த ஏரியாவில் பட்டு பவுன்ஸ் எல்லாம் ஆகுதுன்னு இருக்குல்ல, ஸோ அந்த கால்குலேஷன் படி இது வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ அதனால இதுல இருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ ஆனால் ரெண்டிங் டைம் வந்து EVயை காட்டிலும் இதுல வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்க யூஸ் பண்ற ஹார்ட்வேரை பொறுத்து, சிஸ்டத்தோட ஸ்பெக்கை பொறுத்து இதோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று CPU, இன்னொன்று வந்து GPU. நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். CPUனா CPU வச்சு இது வந்து ரெண்டர் பண்ணும், GPUனா GPUவோட சோர்ஸை வச்சு இது வந்து ரெண்டர் பண்ணும். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா CPU காட்டிலும் GPU ரொம்பவே ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் GPUவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ரெண்டர் பண்ணவே ரொம்பவே டைம் எடுக்கும். என்னோட வீடியோ கூட இப்போ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல, ரொம்பவே அது லோட் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட CPUன்னு காமிச்சிச்சுன்னா நீங்கள் CPUவில் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மெயினாக வந்து இந்த மாதிரி 3D ஒர்க்காண்டி டிசைன் பண்ணப்பட்டது. அதனால இது அதுக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸில் செக் பண்ணீங்க அப்படின்னா சிஸ்டம்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் ரெண்டர் டிவைஸ்ன்னு காமிக்கும். உங்களுக்கு வந்து GPU ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே தான் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து GPU ஆப்ஷன் வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் என்ன GPU வச்சிருக்கீங்களோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லாருமே GPU வச்சிருப்பீங்களான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா சில லேப்டாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து GPU இருக்கலாம், சில லேப்டாப்ஸில் வந்து ஒன்லி வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வச்சிருக்கும். அதாவது உங்களுக்கு CPUவே GPU யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ தான் சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3Dயை தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு GPU நல்ல GPU வாங்கி போகிறது ரொம்பவே நல்ல விஷயம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இப்போதைக்கு லோ தான் இருக்குன்னா ஸோ நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் அதை வச்சு உங்களால் அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். ரெண்டு நல்ல டிவைஸ் இருந்தால் தான் நான் வந்து ரெண்டர் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நானுமே லேப்டாப் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லேப்டாப்ல கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது. ஸோ ஒன்லி CPU வச்சு தான் ஒர்க் ஆகும். அது ரெண்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஆனால் நான் கற்றுக்கும் போது அதிலே கற்றுக்கிட்டேன். ஸோ நான் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண போறேன்னு. சில சாஃப்ட்வேர் வந்து CPU வந்து ஃபோக்கஸ் பண்ணும், சில சாஃப்ட்வேர் வந்து GPU வச்சு ஒர்க் ஆகும். ஸோ பிளெண்டர் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி RTX 3060 வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் ஆஃப்டர் எஃபெக்ட் ப்ரீமியம் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவேங்கிறக்காண்டி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து CPUலையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் CPU, GPU, RAM இது மூணுமே நம்மளுக்கு முக்கியம் தான். சொல்லப்போனால் ஸ்டோரேஜ் நம்மளுக்கு முக்கியம் தான். நான் இதுக்காண்டி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் வச்சிருக்க என்னோட சிஸ்டம் வந்து நான் தான் பில்ட் பண்ணேன். இது நான் எந்த கடையிலையும் கொடுத்து பில்ட் பண்ணல, நானே ஓனாக தான் பில்ட் பண்ணேன். இதுக்கு ப்ராப்பரான ஸ்டோர் வாரண்டி கூட கிடையாது. ஒன்லி அதில் இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாரண்டி. ஸோ நீங்கள் எந்தெந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண போறீங்க, அதுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்பெக்லாம் தேவைப்படுங்கிறத தனியாக ஒரு வீடியோவே நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்டிக்ஸ் வரைக்கும் இருந்தால் நீங்கள் ஆப்டிக்ஸ் வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணி உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூடாதா இருக்கு அப்படின்னா இது வந்து நீங்க NVIDIA GPUல கொஞ்சம் பழைய மாடல் 2000 சீரிஸ்க்கு அப்புறம் எல்லாமே ஆப்டிக்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒன்லி NVIDIA GPU மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். நீங்க AMD GPU வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு HIP காமிக்கும். 1AP ஐ திங்க் மேகா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க மேக் யூஸ் பண்ணா உங்களுக்கு வேற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நான் ஆப்டிக்ஸ் வச்சிருக்கேன், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் க்ளோஸ் பண்ணேன். இப்போ நம்மளோட ரெண்டர் இன்ஜின் வந்து சைக்கிள்ஸ்ல இருக்கு. கீழே இதுல பாத்தீங்கன்னா எந்த காம்பவுண்ட பேஸ் பண்ணி ரெண்டர் பண்ண போறதுங்க இருக்கு. ஸோ அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டீநாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ரெண்டர் பண்ணி ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா நாய்ஸ் இருக்கும். இந்த டீநாய்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்மளோட இமேஜை பாருங்களேன். இப்போ அங்கங்கே நம்மளுக்கு வந்து நாய்ஸ் தெரியுதா? இப்போ நான் டீநாய்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். நாய்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து இது கிளியர் பண்ணிருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு AI மாதிரி தான் வச்சுக்கங்களேன். ஸோ எங்கெங்கே நாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்து ஸோ அது பக்கத்தில் இருக்க என்னென்ன பிக்சல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சல்ஸ் வந்து அங்கே செட் பண்ணி விட்டுரும். அதனால நமக்கு இமேஜ் பார்க்க எந்த விதமான நாய்ஸ் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் வியூபோர்ட்ல வந்து எனக்கு வந்து டீநாய்ஸ் தேவை கிடையாது. நம்மளோட GPUமே அதில் வந்து ரொம்ப லோட் எடுத்துக்கும். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கவுண்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் GPUல இருக்கும்போது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். கலர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். இதில் நம்ம டிஸ்பிளே டிவைஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதை மானிட்டர் பொறுத்து. sRGBனா ஸ்டாண்டர்ட் RGB. ஸோ வேர்ல்டு முழுக்க நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஃபார்மேட் இது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதாவது sRGBனா என்ன, REC 709 என்னங்கிறத தனியாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AGXன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டை பொறுத்தும் நம்மளோட அவுட்புட்டோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகும். பாதியாக தெரியும். நான் ஃபிலிமிக்கில் சேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் கலர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒவ்வொரு இது வந்து லாக் ஃபுட்டேஜ், நீங்கள் வந்து கேமராவில் ஒரு லாக் ஃபுட்டேஜ்லாம் எடுப்பீங்களா, ஸோ அது மாதிரி. ஸோ AGX தான் நம்ம பேசிக்காக எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஃபார்மேட். ஸோ இங்கே எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்போசர் நார்மலாக எப்படி கேமராவில் நீங்கள் வந்து எக்ஸ்போசர் செட் பண்ணுவீங்க, ஸோ அதே மாதிரி தான். ரொம்ப அதிகமாக வச்சுன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும், ரொம்ப கம்மியாக வச்சுன்னா ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஓரளவுக்கு நார்மலாக டீசெண்டாக வச்சுக்கோங்க. ஸோ லுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வெரி ஹை கான்ட்ராக்ட்ஸில் வச்சுன்னா கலர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். மீடியம் கான்ட்ராஸ்டில் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தெரியும். லோனா ரொம்பவே லோவாக இருக்கும். கிரே ஸ்கேல்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கிற மாதிரி. பஞ்சினா ரொம்ப கலர் வந்து அதிகமாக சேச்சுரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி. நான் நார்மலாக வந்து ஹை கான்ட்ராஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். ரொம்ப ஹை வேணாம், ஓரளவு ஹை கான்ட்ராஸ்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தானே நமக்கு வந்து ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கனால ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ ஆனால் என்ன பண்ணேன்னா, இங்கே நம்மளோட லைட் இருக்கு பாருங்க, நம்மளோட அவுட்லைனில் பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே காமிக்கும். ஸோ நம்ம ஏரியா லைட் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா இங்கேயே அதோட அவுட்லைன் காமிக்கும். இங்கேயே நம்மளுக்கு வந்து பாயிண்ட் லைட் இருக்குது. ஸோ மொத்தம் நம்மகிட்ட 2 லைட் இருக்குது. ஸோ நான் ஏரியா லைட் வந்து நான் கிளிக் பண்ணி இங்கே இருக்கு பாருங்க, அந்த லைட் ஏட்டா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த குண்டு பல்ப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அதோட வாட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப பிரைட்டாக இருக்கனால முடிஞ்சளவு கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்கிற நம்மளோட பாயிண்ட் லைட். ஸோ அந்த பாயிண்ட் லைட்டோட இதையுமே நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நான் G கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, கேமரா வச்சு நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டர் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் நார்மலாக 0 ப்ரெஸ் பண்ணேன்னா நம்ம கேமரா வியூக்கு சேஞ்ச் ஆயிரும். இவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை கிடையாது, நம்ம வைக்கிற இடத்துல தான் கேமரா வரணும். ஸோ அதனால் என்ன படிக்கிறேன்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் கேமராலாம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. ஸோ இங்கே நான் வச்சுட்டு ஸோ Ctrl+Alt+0 கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. அதோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் அவுட் பண்ணி நான் இன்னுக்குள்ளே வச்சுக்கிறேன். நான் அதோட சர்ஃபேஸ் வந்து பெருசாக்கிட்டு கொஞ்சம் ஜூம் இன்ல வச்சுக்கிறேன். இப்போ நான் Ctrl+Alt+0 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் என் ப்ரெஸ் பண்ணி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்மளோட சாலிட் வியூவில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வியூவில் போயிட்டு கேமரா டு வியூங்கிறத லாக் பண்ணிடுறேன். நம்மளோட வியூவோட கேமராவை லாக் பண்ணிடுறேன். நார்மலாக நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கேமரா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மாட்டேன். அதாவது என்னென்னா, இப்போ நம்மளோட சட்னி இருக்குல்ல, அதில் இருக்க இப்போ நான் நார்மலாக அந்த வியூவை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சட்னி இருக்குல்ல, இந்த மஸ்டர்டை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் போய் நம்ம வந்து ஜாமெட்ரி நோட்ஸில் அதோட டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணணுங்க அவசியம் கிடையாது. இப்போ நான் ஜாமெட்ரி நோட்ஸ் வந்துட்டேன், டென்சிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அது எவ்வளோ இருக்குங்கிறத இங்கே தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்புட் சாக்கெட். ஸோ அந்த ஜாமெட்ரி கீழே ஒரு டாட் காமிக்குதா, ஸோ அது கீழே வந்து இதோட சாக்கெட்டை வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், நான் மாடிஃபை டேப் போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டியோட வேல்யூ வந்து இங்கேயே காமிச்சிடும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே வெறுமனே ஜாமெட்ரி நோட்ஸ் தான் காமிக்கும். எடுத்து போய் இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டேப் வந்து இங்கேயே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து லேஅவுட்ல இருந்தே உங்களால் வந்து அதோட டென்சிட்டி வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். 100ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சரி நீங்கள் அதோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கேயே அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இருக்க ஸ்கேல் நோட் இருக்குல்ல, இப்போ இங்கேயே கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கேல் சைஸ்லாம் வந்து இங்கேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் வேணா அதை ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 0 ப்ரெஸ் பண்ணி கேமரா வியூக்குள்ள போயிடுறேன். நம்ம வந்து இங்கே வந்து சைக்கிள்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஜிபியூவில் தான் நம்மளோட ரெண்டரிங் செட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டீநாய்சர் வந்து இங்கே செலக்ட் பண்ணி வச்சுங்க. அதாவது இது வியூ போர்ட்டில் நம்ம நார்மலாக இந்த வியூ போர்ட்டில் நீங்கள் ரெண்டரி வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதோட செட்டிங்ஸ் எத்தனை சாம்பிள்ஸ் எடுக்கணுங்கிறது இருக்கும். ஸோ சாம்பிள்ஸ்னா நம்மளோட இமேஜ் வந்து குறிப்பிட்ட சாம்பிள்ஸ் வரைக்கும் திருப்பி ரெண்டர் பண்ணி கடைசியில் ஒரே இமேஜா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதான் சாம்பிள்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம்ல, அதோட இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட சாம்பிள்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட அவுட்புட் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நான் வந்து 4000 இருக்கு. இவ்வளவு சாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த சாம்பிள்ஸை பொறுத்தும் நீங்க ரெண்டர் பண்ற டைம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவு கம்மியா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டாக ரெண்டர் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தா டீசெண்டா இருக்குமோ அந்த அளவுக்கு கூட நீங்க வச்சுங்க. 500 கூட டீசெண்டா தான் இருக்கும். ஸோ நான் 520 வச்சுக்கிறேன். டீநாய்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க NVIDIA வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க டீநாய்சர்ல ஆப்ஷன் காமிக்கும், ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிளெண்டர்ல இருக்க டிஃபால்ட்டா இருக்குல்ல, ஸோ அதோட டீநாய்ஸ் இன்ஜின் வந்து அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ நான் NVIDIA வச்சிருக்கனால நான் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட GPUல இருக்கிற அந்த டீநாய்ஸரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரெண்டர் பண்றதுக்கு நார்மலாக நான் போயிட்டு ரெண்டர் இமேஜ் இருக்குல்ல, இதே நான் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா F2ல கிளிக் பண்ணா டேரக்டா ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் F2ல கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சீன் வந்து இங்கே ரெண்டர் ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சாம்பிள்ஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீநாய்ஸ் வந்து ரெண்டர் பண்ணும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வடையை கிரியேட் பண்ணி அதை அவுட்புட் வரைக்கும் எடுத்தாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா டி கிளாஸ் வித் டீயோட கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் கேமராக்கு நம்ம வந்து ஒரு அனிமேஷன் கொடுக்க போறோம். நம்ம பிளெண்டர்ல எப்படி கம்பாசிட்டிங் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அந்த அனிமேஷனை வந்து ரெண்டர் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து எப்படி வீடியோவா நம்மளோட பிளெண்டர்ல சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் தான் இதுக்கப்புறம் வர வீடியோல வந்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பாய்.